ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய நெற்றி பொட்டை தொட்ட உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் நீ கடந்து வரப்போகிறாய். என் நெற்றி பொட்டு தான் உனக்கான வெற்றிக்கான வாழ்க்கையாக மாறப்போகுது. ஆம் என் செல்லமே, எல்லா கஷ்டங்களும் எப்போ முடியும், என் வாழ்க்கையில் எப்போது நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்த உனக்கு தான் உன் கஷ்டங்களையெல்லாம் முடிச்சு வைக்கக்கூடிய கடைசி நாளாக இதை வைக்க போகிறேன். இன்று இரவு உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழப்போகுது என் செல்லமே. இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை இரவு பொழுதிலேயே உன் வாழ்க்கைக்கான விடிவு காலத்தையும் நான் சேர்த்தே உருவாக்க போகிறேன். இரவோட இரவாக உன் வாழ்வில் இருக்கும் இருளையெல்லாம் துரத்தி அடிச்சிட்டு நீ ஆசைப்பட்டு கேட்ட அழகான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக தான் உன்னை தேடி வந்தேன் என் செல்லமே. உன் தலைவிதி இப்படி தான், இனிமே இது யாராலையும் சரி செய்ய முடியாது, வாழ்க்கையை அனுசரித்து வாழ்ந்துட்டு போன்னு யாராவது உன்கிட்ட சொன்னாங்கன்னா அவங்கக்கிட்ட திரும்ப தைரியமாக சொல்லு. இப்போ நடந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் வராகி அம்மா என் தலைவிதியை மாற்றி எழுதுவாங்க, என்னை காப்பாற்றி என்னுடைய விஷயங்கள் அனைத்தையும் சரி செய்வார்கள் என தைரியமாக திரும்ப சொல்லி என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் உன்னை காத்து நிற்க தயாராக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. எந்த வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு பிரச்சனை வருதே, எங்கே போனாலும் என்ன வாங்கினாலும் அது சரியாகவே அமைய மாட்டேங்குதே, நஷ்டமாக வருதே, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கே, எதை எடுத்தாலும் சிக்கல் கஷ்டம் நஷ்டம்னு நீ புலம்பிக்கிட்டே இருந்தாயல்லவா, அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுப்பதற்காக தான் என் நெற்றி பொட்டை தொட சொன்னேன். இந்த நெற்றி திலகம்தான் உனக்கான வெற்றி திலகமாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் இருக்கிற சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தொடர்ந்து தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக தான் என் நெற்றி பொட்டை தொட சொன்னேன். இனிமே என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு அமைதியாக இரு. உன் வாழ்வில் நடக்கும் அனைத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்கிறது கூடிய சீக்கிரம் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. அந்த காரணம் கூட நல்லதுக்கு தான்றதையும் கூடிய சீக்கிரம் நீ உணர்வாய். தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருந்துக்கிட்டு யார்கிட்டையாவது சொல்லி அழலாமா நீ யோசிக்கிறதும், உன் மன பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறதும் எனக்கு நல்லா புரியுது. உன் மனசில் உள்ளதையெல்லாம் நீ சொல்லாமலேயே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் தாயாக இருக்கும் இந்த வராகியம்மா நீ நல்லா வாழக்கூடாது நினைக்கிறவங்க கண்ணு முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் என் செல்லமே. என்னை நம்பி வந்தவங்க யாருமே தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. என் நாமத்தை உச்சரிக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இனி ஒருபோதும் உன்னை கண்ணீர் வடிக்க விடமாட்டேன். நீ கண்ணீர் சிந்தும் ஒவ்வொரு துளியிலையும் உன்னுடைய பாவமும் கர்ம வினைகளும் கரைஞ்சு போயிடுச்சு. அதனால தான் இன்று இரவோடு இரவாகவே உன் கர்ம வினைகளையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்துட்டு நாளையிலிருந்து சந்தோஷமான புத்தம்புது வாழ்க்கையை உனக்கு வாழ வைக்க கொடுக்கணுன்ற முடிவோட உன்னை பார்க்க வந்தேன். இப்போதெல்லாம் நிம்மதியாக தூங்காமல் எதையாவது யோசித்து நீ கவலைப்படுறது எனக்கு தெரியும். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். எல்லாமே சரியாகிவிடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா நீ நிம்மதியில்லாமல் தூங்காமல் தவிப்பதையும் மனசு நிறைய கவலையோட கஷ்டப்படுறதையும் பார்த்துக்கிட்டு சும்மா விட்டுடுவேன்னா நினைக்கிறேன். இதோ இரவோடு இரவாகவே எல்லாத்தையும் சரி செஞ்சு நாளை விடியலில் உன்னுடைய பல விஷயங்கள் முடிவுக்கு வந்து உனக்கான விருப்பங்கள் நிறைவேறும்படி செய்ய போகிறேன். நிறைய யோசிச்சு இப்போ உன் மனசு நீ குழப்பி போய் வச்சிருக்க. சில நாட்களாகவே நீ என்னை பார்க்க கூட வர்றதும் கிடையாது, என்னை வணங்குவதற்காக நேரம் செலவிடுவதும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் எதையாவது யோசிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே நேரத்தை செலவழிக்கிறாய். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சோர்ந்து தளர்ந்து போகிறாய். ஒரே ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் என்ன மனபாரமாக இருந்தாலும் இந்த வராகியம்மா கிட்ட அதை விட்டுட்டினா உனக்காக அதை நான் சரி செய்திருவேன் அல்லவா. உனக்கான சக்தியையும் தைரியத்தையும் துணிச்சலையும் துணிவையும் கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் மனசுக்கு கண்டிப்பாக உற்சாகமும் மகிழ்ச்சியும் வந்து சேருற வகையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நான் முடித்து கொடுத்துட்றேன்.
இந்த இரவு வேலையை மட்டும் நீ பொறுத்துக்கிட்டினா இரவோட இரவாகவே உன் வாழ்க்கையில் நான் நிறைய நல்ல மாற்றங்களை நடத்தி முடிச்சிடுவேன். நீ எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக அமைதியாக இரு. எல்லா விஷயங்களையும் உன்னால் மாற்ற முடியாது. ஏன்னா எல்லா விஷயங்களும் நீ நினைப்பது போல கிடையாது. ஒவ்வொரு விஷயம் உன் வாழ்வில் நடப்பதற்கும் 1000 காரணங்கள் இருக்குங்கிறத நீ அமைதியாக புரிஞ்சுக்கிறது தான் உனக்கு நல்லது. உன் நீண்ட நாள் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த வராகியம்மா என்னுடைய நெற்றி குங்குமத்தை உன்னை தொட சொன்னேன். நாளைக்கு கண்டிப்பாக உன் விருப்பமெல்லாம் நிறைவேறி நீ வெற்றியை எட்டி பிடிக்கப் போகிறாய் என் செல்லமி. எப்போவுமே நீ எதுக்காகவும் பயப்படாமல் பதட்டம் அடையாமல் உன் வாழ்க்கையை இயல்பாக வாழ தயாராகு. உனக்கு புரியாத விஷயங்கள், ஏன் நடக்குதுன்னு தெரியாத விஷயங்கள் ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கவும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா மனிதர்களையும் புரிந்து கொள்ளவும் முயற்சித்து உன் நிம்மதியை இழக்காதே. உனக்கு எது தெரியணும்னு நான் நினைக்கிறேனோ அதை கண்டிப்பாக தெரிய வைப்பேன். உனக்கு தேவையில்லாத விஷயங்களை உன் கண்களுக்கு புரிய வைக்க விடமாட்டேன் என் செல்லமே. உன் மனசு சுத்தமானது. ரொம்ப நாளாகவே நான் உன்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆனால் அதை தெரியாமல் உன்னை சந்தேகப்படுறவங்களையும் உன்னை நம்பாதவர்களையும் நினச்சி நீ வருத்தப்பட வேணாம். யார் உன்னை நம்புகிறாங்களோ நம்பலையோ, யாரும் உன்னை நம்பணுன்றதுக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட வேணாம். நீ சொல்லும் உண்மையை மற்றவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ, நீ சொல்கிறது தான் உண்மை, நீ எல்லாத்தையும் சரியாக தான் சொல்கிறேன்னு இந்த வராகியம்மா எனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்சம் பொறுமையாக உன் வேலைகளை மட்டும் கவனம் செலுத்தினா போதும். முன்பை விட சிறப்பாக நீ எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உனக்கு உடம்புல கூடுதல் சக்தியும் பலமும் தேவைப்படுது. அப்படி உனக்கான விஷயங்களையெல்லாம் நீ வெற்றிகரமாக முடித்துக்கொள்வதற்கு தேவையான சக்தியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. உன்னுடைய முழு கவனத்தையும் நீ என் மீது செலுத்தி உன் வேலைகளை செய். உனக்கு சோதனைகள் வர்றதை பார்க்குறது எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது தான் அதை நீ தாண்டி சாதனை படைக்க முடியும். இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து வந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் தரமான அற்புதங்களை நான் நடத்துவேன். உன் கவலைகளையெல்லாம் இன்று இரவோடு இரவாக போக்கிட்டு நாளைக்கே உனக்கான நல்லதை நடத்த போகிறேன். நீ மகிழ்ச்சி பாதையில் சந்தோஷமாக வாழும்படி செய்ய வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் கர்மாக்கள் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு என் செல்லமே. உனக்கு இடையூறாக இருந்த அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்க போகிறேன். இனிமே எப்போதும் நீ நிம்மதியாக இருக்கலாம். கவலையை விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கோ. இந்த வராகியம்மா உன்னை முழுவதுமாய் நேசித்து அன்பு காட்டி பாசம் காட்டி உனக்கான விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்க வந்த பிறகு நீ எதுக்காக வருத்தப்படணும்? உனக்கு துணையாக யார் இருக்காங்களோ இல்லையோ, எப்போதும் உனக்கு துணையாக அன்பாக ஆதரவாக அனுசரணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன்றதை தெரிஞ்சுக்கோ. உன் சந்தோஷங்களை நீ யாரிடம் வேண்டுமானாலும் போய் சொல்லலாம். ஆனால் உன் கவலையையும் கண்ணீரையும் நீ யாருக்கும் தெரியப்படுத்தாதே. ஏன்னா அடுத்தவங்கிட்ட போய் உன் மன அழுத்தத்தையும் பாரத்தையும் கவலைகளையும் வேதனைகளையும் சொல்லும்போது அவங்க உன் முன்னால் ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அடுத்தவங்கக்கிட்ட போய் அதை சொல்லி சொல்லி சிரித்து சந்தோஷப்படுபவர்களாகவும் உன்னை கேலி செய்து கிண்டல் பண்ணி பேசுகிறவங்களாகவும் இருக்காங்கன்றத எப்போ நீ புரிந்து கொள்ள போகிற? நீ பார்க்குறதுக்கு நல்லவங்களாக தெரிகிறது போல இந்த மனிதர்கள் உண்மையில் நல்லவர்கள் கிடையாது. அவங்க மனசும் சுத்தமானது கிடையாது என் செல்லமே. யார் என்ன செஞ்சாலும் அதை உடனே திரும்ப செய்யணும், அடுத்தவனை பழி வாங்கணும், அடுத்தவனை மட்டம் தட்டி பேசணும். யாரும் தன்னை விட உயர்ந்து போயிடக்கூடாது, யாரும் தன்னை விட நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்ற கெட்ட எண்ணத்தோடு வாழக்கூடிய சுயநலமான மனிதர்கள் கொண்ட இந்த உலகத்தில் நீ நல்ல விதமாக இருப்பது சந்தோஷந்தான்னாலும் நீ நல்ல பிள்ளைங்கிறத யாருக்கும் வெளிப்படுத்தி கொள்ளாதே. நீ நல்ல பிள்ளைன்னு தெரிஞ்சால் உன்னை ஏமாற்றவும் உனக்கு துரோகம் செய்யவும் ஒரு கூட்டமே ஓடி வரும் என் செல்லமே. நீ எப்போது முயற்சி செஞ்சாலும் உன் எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியை தர்றதுக்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன்.
உன்னுடைய முயற்சிகள் எப்போதும் சரியாகவும் உயர்வாகவும் சிறப்பாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. எந்த அளவுக்கு நீ ஒரு விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு விடாமல் கவனத்தோடு வேலை செய்கிறியோ முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உன் கர்ம வினைகளை அறுத்தெறிந்து உன்னை காலத்தின் பிடியில் சிக்காமல் தாங்கி பிடிப்பது இந்த வராகியம்மா நான் அல்லவா? எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்னு கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எதையும் சாதிக்க முடியாது. அதனால் எதிர்காலத்தை பற்றி யோசிக்காம இந்த நிகழ்காலத்தை எப்படி சரியாக வாழ்வதுன்னு யோசி. கூடிய விரைவில் நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தும் முடிந்து நீ சௌக்கியமாக வாழுவாய் என் செல்லமே. நீ செஞ்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய கடமைகளில் திருப்தி அடையாமல் உன்னை குற்றம் குறை சொல்லி உன் மனசை காயப்படுத்துகிற மனிதர்களை நினச்சி நீ ஒருபோதும் கலங்காதே. உன் மனசில் இருக்க காயம் என்ன, உன் மனசில் இருக்க வருத்தம் என்ன, ரணம் என்ன, வேதனை என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன் மன காயத்தை எல்லாம் சரி செய்வதற்காக என் நெற்றி பொட்டை தொட சொன்னேன். எல்லாத்தையும் இனி என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிட்டு உனக்காக அதை சரி செஞ்சிடறேன். உன் மன காயத்திற்கு மருந்தாகவும் வேதனைகளுக்கெல்லாம் முடிவாகவும் தான் இப்போ உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீ ஆசைப்பட்டு கேட்டதையும் எதிர்பார்த்து காத்திருந்ததையும் கூட உன் கைகளில் கொடுத்துட்றேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா என்னையே நம்பி வாழக்கூடிய உன் தலைவிதியை சரி செஞ்சு இனி எப்போதும் நீ தைரியமாக தன்னம்பிக்கையோடு வெற்றிகரமாக வாழும்படி செய்ய போகிறேன். விதியை நம்பிக்கிட்டு இருக்கிறவன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ முடியாது. அவன் என்ன கஷ்டம் வந்தாலும் கவலை வந்தாலும் என் தலைவிதின்னு விதியை நம்பிக்கிட்டு கண் விழிக்காமல் எப்போ பார்த்தாலும் இருட்டுக்குள்ளேயே மூழ்கிக்கிட்டு இருப்பான். ஆனால் எந்த ஒரு மனிதன் தலைவிதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் என்னால் சரி செய்ய முடியுன்ற நம்பிக்கையோட தன்னம்பிக்கையோட இறைபக்தியோடு என்னை தேடி வர்றானோ அவன் ஒருபோதும் தோக்க மாட்டான். நீயும் என் மீது பக்தியோடு என்னை நம்பி வந்தாய் அல்லவா? தைரியமாக உன் வாழ்க்கையை வாழணும்னு மனசில் ஒரு வைராகியத்தோட வாழ்க்கையை ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி தோற்க விடுவேன் என் செல்லமே? ஓ மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அத்தனையும் சரி செய்ய போகிறேன். முதல்ல நீ கவலைப்படுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கும் காரணமே உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் தான். நீ எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை தப்பான கோணத்தில் யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு அதே தான் உன் வாழ்க்கையில் நடக்கும். நீயாகவே இது தப்பாக நடந்துடுமோ, தவறாக முடிஞ்சிடுமோன்னு யோசிச்சின்னா நீ யோசிக்கிறபடியே உன் எண்ணப்படியே உன் வாழ்க்கையில் தப்பு நடந்துடும். அதனால தான் எப்போவுமே உன் மனசில் பயமோ கவலையோ கொள்ளாதே. எப்போதும் துணிச்சலாக தைரியமாக எல்லாம் நல்லதுக்கேன்னு நினைக்க பழகுன்னு சொல்கிறேன். இந்த உலகில் நடக்கும் அத்தனை விஷயங்களும் மாறுதலுக்கு உட்பட்டது தான். கண்டிப்பாக உன் சூழ்நிலையும் மாறும். எந்த எதிர்மறை எண்ணமும் உனக்குள்ளே வேண்டாமேன்னு செல்லமே. உன் மனசில் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கதையெல்லாம் சரி செஞ்சு எதிர்மறையாக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நல்லபடியாக நேர்மறையாக நடத்தி கொடுக்க போகிறேன். கர்ம வினைகளை நீ ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்ய முயற்சி செய்யும்போது அது தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடும். இப்போதும் கூட உன் கர்ம வினையை காணாமல் போகச் செய்து உனக்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்வில் நடத்தி தருவதற்காக தானே என் நெற்றி பொட்டை தொட சொன்னேன். உன்னுடைய எல்லா பிரார்த்தனைகளும் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். எங்கெங்கேயோ போய் என்னை தேடிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாமுமாக நான் இருக்க போகிறேன். இந்த வராகியம்மா மேலே நீ முழு நம்பிக்கை வச்சினா உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்திட்டு போய் உனக்கு வழித்துணையாக நானும் இருப்பேன். உன்னை வெறுத்து ஒதுக்குனவங்க மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீலா எங்கே ஜெயிக்க போகிற எங்கே வாழ போகிறன்னு அகங்காரத்தோட மட்டம் தட்டி பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் புத்தி சாதுரியத்தையும் பயன்படுத்தியவர்கள் மத்தியில் எல்லாருமே பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன் என் செல்லமே. உன்கிட்ட நல்லவங்க போல பேசி பழகி உன்னை நம்ப வச்சு ஏமாத்தினவங்க இப்போ வேணும்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் அவங்க உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தக்க தண்டனையை நான் கொடுத்தே தீர்வேன். உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க கிட்ட போய் உன்னை பற்றி புரிய வைக்க போராடாதே. இந்த உலகத்தில் எல்லா புத்திசாலிகளையும் எல்லா அறிவாளிகளையும்
எல்லா நல்ல மனிதர்களையும் ஒரு காலத்தில் மனிதர்கள் தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் நல்ல மத போதகராக இருந்தாலும் சரி, புத்திசாலி விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, அறிவியலாளராக இருந்தாலும் சரி, நல்ல தலைவராகவே இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களும் அவரை சந்தேகப்பட்ட பிறகுதான் ஒரு கட்டத்துக்கு மேலே புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படிதான் இப்போது உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்களிடம் அவர்கள்கிட்ட நீ சரியான ஆளு, நல்ல ஆளுன்னு புரிய வைக்க போராடி கஷ்டப்படாதே. யார் உன்னை என்ன விமர்சனம் செய்தாலும் எல்லாத்தையும் தாண்டி அமைதியா நீ பாட்டுக்கு உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இரு. இந்த உலகத்தில் விமர்சிக்கப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை. விமர்சனங்கள் தான் விவேகத்தை வளர்க்கும். யார் உன்னை நோக்கி என்ன விமர்சனம் வைத்தாலும் எதையும் கண்டுக்காம அமைதியாக உனக்கான வேலையை செய்யும்போது நாளைக்கே நீ ஜெயிச்சு அவங்க முன்னால் நீ யாருங்கிறதை புரிய வைப்பாயின் செல்லமே.